ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் கரண்ட். ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தி பார்க்க போறோம். பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கவலைப்பட வேணாம். இத ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்டே நம்ம ஒரு சர்ப்ரைசிங் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி நிச்சயமா உங்க மனசுல எப்பவாவது வந்திருக்கும். நீங்க வீட்ல ஸ்விட்ச் போட்ட உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல லைட் எரியுது, சரியா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த கரண்ட கொண்டு போற எலக்ட்ரான்ஸ் நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு மெதுவா நகரும். அப்போ எப்படி லைட் மட்டும் இவ்ளோ ஃபாஸ்டா ஆன் ஆகுது? வாங்க, இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம். இந்த பசில சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். வாங்க, அதுக்கு ஒரு சூப்பரான அனாலஜி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கரண்டா ஒரு தண்ணி ஃப்ளோவோட கம்பேர் பண்ணலாம். ஒரு பைப்ல தண்ணி போகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க தண்ணி மாலிக்யூல்ஸ் தான் ஃப்ளோ ஆகுற பொருள். அதே மாதிரி ஒரு காப்பர் வயர்ல எலக்ட்ரான்ஸ், அதாவது சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. தண்ணியோட ஃப்ளோவை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு செகண்டுக்கு எத்தனை லிட்டர்ஸ் தண்ணி போகுதுன்னு சொல்லுவோம், இல்லையா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கரண்ட்டும். கரண்ட்னா ஒரு செகண்ட்க்கு எவ்ளோ சார்ஜ் அந்த வயரை கிராஸ் பண்ணுதுங்கிறது தான். சோ முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது ஒரு எலக்ட்ரானோட ஸ்பீடு பத்தி இல்ல, மொத்தமா எவ்ளோ சார்ஜ் போகுதுங்கிறத பத்தி தான். ஓகே, இந்த தண்ணி அனாலஜி நம்ம கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எக்ஸாம்ல எழுதும்போது நம்ம கரெக்டான பிசிக்ஸ் டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணணும், இல்லையா? சோ வாங்க, என்சிஆர்டி புக்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இதோ பாருங்க. Electric current is the amount of electric charge flowing past a point in a conductor per unit time. இதையே அப்படியே எக்ஸாம்ல எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ் நிச்சயம். இதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். I for current, Q for charge and T for time. So I equals Q divided by T. எவ்ளோ சார்ஜ் எவ்ளோ நேரத்துல போகுது, அதுதான் கரண்ட். அவ்வளோதான். கரண்டோட யூனிட் என்னன்னு கேட்டா ஆம்பியர். சோ ஒரு ஆம்பியர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் அந்த வயரை கிராஸ் பண்ணிச்சுன்னா அதான் 1 ஆம்பியர். சரி, இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த மிஸ்ட்ரி கேள்விக்கு வருவோம். அந்த எலக்ட்ரானோட ஆக்சுவல் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வயருக்குள்ள என்ன நடக்குதுன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கற மாதிரி கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ரெடியா? இங்க பாத்தீங்கன்னா கரண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது வயருக்குள்ள மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுது. I equals NEAVD. இங்க கடைசியா இருக்கிற VD தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதோட பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சிம்பிளா சொன்னா அதுதான் எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் ஸ்பீட். இதை வச்சுதான் நம்ம அதோட உண்மையான வேகத்தை இப்போ கால்குலேட் பண்ண போறோம். வாங்க, ஒரு சாதாரண காப்பர் வயர்ல 1 ஆம்பியர் கரண்ட் போகும்போது அந்த எலக்ட்ரான்ஸோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்ளோ இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். கால்குலேஷனுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாம் இதோ. கரண்ட் I வந்து 1 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். N அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி, அது காப்பருக்கு ரொம்ப ஜாஸ்தி. E என்பது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், அ கான்ஸ்டன்ட். A என்பது வயரோட குறுக்கலா இருக்கிற ஏரியா. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சரை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 0.074 மில்லிமீட்டர்ஸ் பர் செகண்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்டுக்கு 1 மில்லிமீட்டர் கூட அந்த எலக்ட்ரான் ஃபுல்லா மூவ் ஆகல. எவ்ளோ ஸ்லோ பாத்தீங்களா? கரெக்டா நினைக்கிறீங்க. இது ஒரு நத்த நகர்ற வேகத்தை விட கூட ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம மிஸ்ட்ரியோட ஒரு பார்ட் சால்வ் ஆயிடுச்சு. நம்ம வீட்ல கரண்டா கொண்டு வர எலக்ட்ரான்ஸ் இவ்ளோ மெதுவா தான் போகுது. சரி, எலக்ட்ரான்ஸ் இவ்ளோ ஸ்லோவா போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸை இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல் தப்பு நிறைய பேர் நினைக்கிறது கரண்ட்னா எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடுன்னு. நோ, இது கம்ப்ளீட்லி தப்பு. நம்ம இப்பதான் பார்த்தோம் ஸ்பீட் ரொம்ப கம்மி. அப்போ சரியான ஐடியா என்னன்னா, கரண்ட் என்பது சார்ஜ் ஃப்ளோவோட ரேட். ஒரு செகண்டுக்கு எவ்ளோ சார்ஜ் போகுதுங்கிறது தான் முக்கியம், அது எவ்ளோ வேகமா போகுதுங்கிறது இல்ல. ஓகே, அப்போ நம்ம முதல் கேள்விக்கே திரும்பி வருவோம். எலக்ட்ரான்ஸ் இவ்ளோ ஸ்லோனா எப்படி லைட் உடனே ஆன் ஆகுது? இதோட பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிம்பிள். நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு சிக்னல், அதுக்கு பிசிக்ஸ்ல பேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த வயர் ஃபுல்லா நியர்லி லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகும். பிளிங்க் ஆஃப் அன் ஐல அந்த சிக்னல் போன உடனே வயர்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே நேரத்துல ஒன்னா அந்த நத்த ஸ்பீட்ல நகர ஆரம்பிச்சிடும். சோ ஃபாஸ்டா போறது அந்த சிக்னல் தான், எலக்ட்ரான்ஸ் இல்ல.
இதை இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? ஒரு ரொம்ப நீளமான டாமினோஸ் லைனை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க முதல் டாமினோவை தட்டினா அந்த விழுற எஃபெக்ட் ஒரு சிக்னல் கடைசி டாமினோ வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்டா போயிடும் இல்லையா? ஆனா ஒவ்வொரு டாமினோவும் கொஞ்ச நேரம் எடுத்து மெதுவா தான் விழும். நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்க எக்ஸாம்க்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். பிசிக்ஸ்ல கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 2ல படிச்ச பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்டேஜ், அதுதான் ஒரு புஷ் கொடுக்குது. அந்த புஷ்னால நம்ம யூனிட் 3ல பாக்குற எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது சார்ஜ் ஃப்ளோ நடக்குது. சோ அடுத்த டாபிக்ல என்ன பாப்போம்? ஓம்ஸ் லா வச்சு இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்னு பாப்போம். சோ இன்னைக்கு படிச்சதோட குவிக் சம்மரி. பாயிண்ட் நம்பர் 1, எலக்ட்ரிக் கரண்ட் I என்பது ரேட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ Q/T. பாயிண்ட் நம்பர் 2, அதோட யூனிட் ஆம்பியர். பாயிண்ட் நம்பர் 3, உண்மையில எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஸ்லோவா தான் நகரும், அதுக்கு பேரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. பாயிண்ட் நம்பர் 4, ஆனா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்னல் தான் நியர்லி லைட் ஸ்பீட்ல போய் எல்லா எலக்ட்ரானையும் ஒரே நேரத்துல நகர வைக்குது. அண்ட் ஃபைனலி கன்வென்ஷனல் கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவுக்கு போகும், அது எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். பட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. அந்த கரண்ட்டை புஷ் பண்றது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னோம், சரியா? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கே இந்த புஷ் பண்ற எனர்ஜி எங்கிருந்து வருது? யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த டாபிக்ல பேட்டரிஸ் அண்ட் EMF பத்தி படிக்கும்போது இதோட பதில தெளிவா பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.